வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு ஏற்கனவே நாம சொன்னதுதான். 15ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு இலங்கைக்கு அருகிலேயே, இலங்கையை ஒட்டி இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடிக்கும். இதன் காரணமாக கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் பகுதியில் மட்டும் மழை இருக்கும். கடலிலே நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு. ஆனால் இலங்கையிலையும் ஒரு மிதமான மழை பொழிந்து கொண்டிருக்கு. கோடியக்கரை முனையில் அவ்வப்போ தூறல் மிரட்டல், நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்தில் கடும் மிரட்டல் இதான் ஓடிக்கொண்டிருக்கு. ராமேஸ்வரத்திலையும் மிரட்டல் வானிலை, தூறல் வானிலை இதே நீடிக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களே கடும் மேகமூட்டம், இருண்டு கிடக்கக்கூடிய மேகமாக வானமாக இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்றே ஒன்றுதான், வேற எந்த தகவலுமே இதில் சொல்வதற்கு இல்லை. நிகழ்வு எங்கே இருக்கிறது, சுற்றுப்புற காற்று எப்படி இருக்கிறது, எந்த வழியாக இருக்கிறது, இரு காற்று இணைந்தால் மழை, எந்த காற்று கூடுதலாக இருக்கிறதோ அதை பொறுத்து வானிலையின் மாற்றம் ஏற்படும். அதாவது மழை பொழிவில் மாறுதல் ஏற்படும். மழை பொழிவு கண்டிப்பாக உண்டு. 16, 17, 18 16, 17, 18 மழை. கிறிஸ்துமஸுக்கு பிறகு வலுவான நிகழ்வு, மாற்றம் இல்லை. இலங்கை கடந்து தென் தமிழ்நாடு வழியாக அரபிக்கடல் நகரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும், மீண்டும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தும். தென் தமிழ்நாடு மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை, அதில் எந்த மாற்றமும் நம்ம செய்யவே இல்லை. இந்த தலைப்புச் செய்தியை திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கேன். இது மட்டுமா? இந்த நிகழ்வு கிறிஸ்துமஸுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு ஜனவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரை கொடுக்கும். பிறகு ஒரு 2 நாள், ஒரு 6, 7, 8 தேதி வரைக்கும் கொஞ்சம் இடைவெளி கொடுத்து மீண்டும் பொங்கலுக்கும் மழை, பொங்கலுக்கும் மழை, பொங்கலுக்கும் மழைன்னு நீண்ட கால அறிக்கையிலே இருக்கு. பொங்கல் நாளிலேயே மழை தான். சரியாக அந்த பொங்கல் நாள் எல்லாமே மழையில தான் இருக்கும் நிகழ்வு காலம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு 2 நாள் இடைவெளி இருக்கும், மீண்டும் குடியரசு தினம் வரைக்கும் மழை. நம்ம அதுதான் சொல்லியிருக்கோம். ஜனவரி 26 வரை மழை. ஆக ஜனவரியில் 3 நிகழ்வு, டிசம்பர் இறுதியில் ஒரு நிகழ்வு. இந்த டிசம்பர் இறுதி நிகழ்வு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. கண்டிப்பாக ஊடகங்கள், அதாவது உலக வானிலை வரைபடங்கள், மாதிரிகள் எல்லாம் விரைவிலே ஒரு அறிவிப்பாக உங்களுக்கு, ஒருமித்த கருத்தாக உங்களுக்கு வந்து சேரும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கடல் நீரோட்டம் மற்றும் கடல் வெப்பம், நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு ஒரு நிலையில்லாமல் இருக்கிற காரணத்தினாலே தற்பொழுது தொடர்ந்து குளிரை ஈர்த்து கொண்டிருக்கு. நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுதான், நிறைய போட்டு குழப்பங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கு. இந்த குளிருக்கு காரணம் என்ன? இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு சுற்றுப்புற காற்றை ஈர்க்கிறது, இமயமலை காற்றையும் ஈர்க்கிறது, மியான்மர் பகுதியிலிருந்தும் காற்றை ஈர்க்கிறது, அந்தமான் பகுதியிலிருந்தும் காற்றை ஈர்க்கிறது. ஆனால் அந்தமான் பகுதியிலிருந்து குறைவான காற்றை ஈர்க்கிறது. அந்தமான் பகுதியிலே வரிசை கட்டி நிற்கிறது நிகழ்வு. அது மலேசியாவில் ஒரு நிகழ்வு, மலேசியாவுக்கு அந்த பக்கம் தாய்லாந்து வளைகுடாவில் ஒரு நிகழ்வு, தென் சீனக்கடலில் ஒரு நிகழ்வு, பிலிப்பைன்ஸில் ஒரு நிகழ்வு என்று வரிசையாக நிற்கிறது. இவையெல்லாம் கிழக்கு காற்றை தென்பக்கம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்றும் வடக்கே வரவில்லை, அங்கே வலுவான நிகழ்வு இருக்கிறது. ஆகவே இதனால நீராவி காற்று கிடைக்க பெறாமல் வட இந்திய குளிரலையை மட்டும் தமிழ்நாட்டின் வழியாக இருக்கிறது. இதனால குளிராக இருக்கு. ஒரு நிகழ்வு இல்லைன்னா இந்த சாரல் இருக்காது, சும்மா மந்தமான ஒரு பனிப்பொழிவோடு போடிடும். ஈர்க்கிறது, காற்று ஈர்க்கிறது. காலையில் சொன்ன அதே தான். எப்படி ஊதப்படுகிறதோ ஒரு டிரையர்ல ஹீட்டான காற்று வர்ற மாதிரி இது ஊதப்படுகிறது. கடலில் இருந்து கிழக்கு காற்று, வடகிழக்கு காற்று மியான்மரில் இருந்தோம், வடக்கு இருந்தோம், சுழன்று ஈர்க்கிற காரணத்தினாலே, சிஸ்டம் சுழல்ற காரணத்தினால வேகமாக ஈர்க்கப்படுகிறது. குளிரை அது எவ்வளவு முடியுமோ சக்தியோட இமயமலை பகுதியிலிருந்து ஈர்க்கிறது. ஆனால் காற்றில் ஓட்டம் இருக்காது. காற்றை ஈர்க்கும் சக்தி, அதாவது அதோட சக்தி இமயமலையிலிருந்து இருக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கு. அதனால இமயமலை குளிர் இங்கே வருகிறது. வட இந்திய குளிரெல்லாம் நடுங்கும் குளிராக இருக்கு. தமிழ்நாட்டிலையும் நடுங்கும் குளிர்னா பார்த்துங்க, 18 டிகிரி 20 டிகிரியா இருக்கு. வால்பாறை மற்றும் நீலகிரி எல்லாம் கடும் நடுங்கும் குளிராக இருக்கு. ஆகவே இப்படி இருக்கிற நிலையில்
தமிழ்நாட்டில் இந்த வானிலை வரக்கூடிய 15ஆம் தேதி வரை தொடரும். ஆனால் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் தூறல் கொடுத்தது போல நாளைக்கு அதே போல வேதாரண்யம் பகுதியிலையும் ராமேஸ்வரம் பகுதியில் மட்டும் தூறல் நனைக்கும் மழை இருக்கும். அவ்வளவுதான். அப்ப நாளைக்கு 13, 14, 15 விலகிடும். 14, 15 விலகி இந்த குளிர் என்பது கொஞ்சம் குறையும். ஆனால் குளிர் இருக்கும். இந்த அளவுக்கு நடுங்கும் குளிராக இல்லாமல் 14, 15 கொஞ்சம் குளிர் குறையும். இந்த குளிர் குறையும் பொழுது கிழக்கு காற்று உள்ளே நுழையும். ஏன்னா அடுத்த நிகழ்வு தான் கிழக்கு காற்று அங்கே தடுத்து வச்சிருக்கு, மலேசியாவோடய நிற்குது. அது வரும்பொழுது அப்படியே அந்த காற்றை நம்முடைய தமிழ்நாட்டின் தரை மீது ஏற்றும். 16, 17 கிழக்கு காற்று ஏற, கிழக்கு காற்று நீராவியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குளிர்ந்த சீதோஷ நிலையும் நீராவி நீராக மாறி தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை கொடுக்கும். தெற்கே தான் கூடுதல் மழை இருக்கும். டெல்டாவுக்கு தெற்கே கூடுதல் மழை. தென்கடலோரம் கனமழை இருக்கு. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கனமழை இருக்கு. தென் மாவட்ட உள்பகுதி ஆங்காங்கே சற்று கனமழையும் இருக்கும். டெல்டாவிற்கும் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் மிதமான மழை இருக்கும். கர்நாடக எல்லையோரம் மட்டும்தான் லேசான மழை, சாரல் மழை, தூறல் மழை இப்படி இருக்கும். ஆந்திர எல்லையோர மாவட்டத்தில் லேசான மிதமான மழை இருக்கும். சென்னை உட்பட மழை இருக்கும். 16, 17. சரி, அடுத்தது மீண்டும் குளிர் வந்துடும். 18ஆம் தேதி லேசா இருக்கும். 19, 20, 21, 22, 23, 24, 25ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் குளிர். இடையில மீண்டும் 2 நாளைக்கு கோடியக்கரை முனையிலையும் ராமேஸ்வரத்திலையும் லேசான ஒரு மழை இருக்கும். இந்த 25ஆம் தேதி கடந்துட்டுனா கிறிஸ்மஸுக்கு பிறகு நிகழ்வு வருகை வந்துடும். அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரிகள் உங்களுக்கு காட்டிட்டுனா நம்பிக்கையாக இருப்பீங்க. அந்த மாதிரிகள் விரைவிலே உங்களுக்கு காட்டும். பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் கைவசம் வைத்திருக்கக்கூடிய செயலிகள் இன்னும் காட்டப்படவில்லை. அதனால தான் நான் சொல்வது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. பொறுமையாக இருங்கள். இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்குள்ளாகவே காட்டிவிடும் நிகழ்வு வருகையை. அது வலுவான நிகழ்வாக இருக்கும். இலங்கை கடந்து, தென் தமிழ்நாடு கடந்து, மன்னார் விளைகுடா பாக்ஜல சிந்தி ஊடாக பயணித்து தென் தமிழகம் கடந்து அரபிக்கடல் போகும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தரும். மிக கனமழை, அதிகனமழை, அதீத மழை பொழிவெல்லாம் காத்திருக்கிறது. இது ஆந்திர பிரதேசத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம், ஒடிசாவிற்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம், வடகிழக்கு மாநிலங்களோட தெற்கு பகுதிக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம், மேற்கு வங்கத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம், தெற்கு கர்நாடகா, கேரளா, காரைக்கால், மாகே, ஏனாம் எல்லாமே கொடுக்கும். தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் அதிக மழை இருக்கு. ஆக கிறிஸ்மஸுக்கு பிறகு ஜனவரி மாதம் 4ஆம் தேதிக்குள்ள 5ஆம் தேதிக்குள்ளர 26 உருவாகி நெருங்கி வந்துட்டு இருக்கோம். 27 இன்னும் கொஞ்சம் நெருங்கும். 28 மழையை தொடக்கிறோம். 28 டிசம்பர் 28, 29, 30, 31, ஜனவரி 1, 2, 3, 4, 5 தேதி வரைக்கும் இருக்கும் மழை. இது அரபிக்கடலுக்கு போயும் கிழக்கு காற்றை எடுத்துக்கொண்டு மழை பொழிவை கொடுக்கும். மீண்டும் 3 நாள் அடைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை காத்திருக்கிறது. மீண்டும் 3 நாள் இருக்கு பாருங்க. நிச்சயமாக மாதிரிகள் காட்டும். அப்போ எல்லாமே திரும்பும் நம்பக்கம். எல்லாமே பொறுத்திருந்து வாருங்கள். எல்லாமே இலங்கை அருகே இருக்கக்கூடிய வலிமையான கடல் நீரோட்டம் எல்லாவற்றையும் கொண்டு வரும். வெப்ப உயர்வும் கொண்டு வரும். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த குளிர் விலகும். நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய காற்றை, குளிர்காற்றை தெற்கு நோக்கி ஈர்க்கக்கூடிய அமைப்பு மாறி குளிர்காற்றை ஈர்க்கும் அமைப்பு என்பது மாறி வழங்கும் அமைப்பாக, நீராவி காற்றை வழங்கும் அமைப்பாக நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே நமது தமிழ்நாடு இலங்கை பகுதியை நோக்கி வர இருக்கக்கூடிய நிகழ்விற்கு அது நீராவியை அனுப்பும். அதேபோல அளவான குளிர் வரும். அது மழைப்பொழிவுக்கு சாதகமாக அமையும். ஆக 26க்கு மேல் 5ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு, 9லிருந்து 17ஆம் தேதிக்குள்ள ஒரு நிகழ்வு ஜனவரி, அப்புறம் 17, 18, 21லிருந்து 27க்குள் ஒரு நிகழ்வு 26ஆம் தேதி ஜனவரி 26 வரைக்கும் 3 நிகழ்வு ஜனவரியில் இருக்குது. இதில் ஒன்று சேர்த்தா இதுலேயே அரபிக்கடல் போகிறது 2ஆக கூட பார்க்க வேண்டியிருக்கு. ஜனவரி முதல் வாரம் 1, 2வது வாரம் 3வது வாரம் பார்க்க வேண்டியிருக்கு. பொங்கலுக்கும் மழை உண்டு. ஆக ஏரி குளங்கள் நிரம்பவில்லையே, மழை பெய்யவில்லை என்று இன்னும் கைபேசி அழைப்பு வந்து கொண்டிருக்கு. நிறைய வானிலை தகவல்லாம் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்கு. மழை பெய்யாது, நம்ப வேண்டாம், மழை பெய்யாதுன்னு பொறுத்திருந்து பாருங்கள், பொழியும். ஆகவே மழை முடியவில்லை. மீண்டும் ஒரு மழை காலம் தொடங்கும். குளிர்காலம் இடைக்காலமே 16, 17 கொஞ்சம் மழை பொழிவை கொடுத்துட்டு மீண்டும் குளிர் வந்தாலும் கிறிஸ்மஸுக்கு பிறகு முற்றிலுமாக மாறிவிடும். பிறகு குளிர் வரவே வராது. அது மழையாக இருக்கும். இலையில சில நாட்கள் இடைவெளி கொடுக்கும் பொழுது அந்த நாட்கள் மழை இருக்கும். மேலும் கூடுதல் தகவல் என்னன்னா, மேற்கத்திய இடையூறு
சவுதி அரேபியா அதற்கு முன்பாகவே பல மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு இத்தாலி வரைக்கும், பிறகு அப்படியே சிரியா, ஜோர்டான், அதே போல சவுதி அரேபியா மற்றும் குவைத் சிட்டி, குவைத் மற்றும் ஈரான், ஈராக், கத்தார், UAE, அதே போல ஓமனு கூட, மஸ்கட்டுக்கு கூட மழைப்பொழி வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அப்படியே இமயமலை பகுதிக்கு பாருங்க. இந்த மாசம் கடைசியில் பாருங்க, நம்ம அறிவிக்கப்பட்டிருக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கெல்லாம் இடையே இப்பிலிருந்து ஆரம்பிச்சிடும். இன்னும் இந்த 16ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு நிகழ்வுகள் வர ஆரம்பிச்சிடும். மேற்கத்திய இடையூறு வலுவாக இமயமலை பகுதியில் எல்லாம் நிலச்சரிவு, சரி மன்னிக்கவும், பனிச்சரிவை ஏற்படுத்தும். பனிச்சரிவு, மழை பொழிவு ஏற்படுத்தும். டெல்லி எல்லாம் திடீர்னு ஒரு குளிர்கால மழை பொழிவை கொடுக்க போகுது. அப்படியே பீகார், உத்தரப்பிரதேசம்லாம், அப்படியே வடக்கு மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி, இமயமலை பகுதி, அந்த பக்கம் பூட்டான் பகுதி, அண்டை மாநிலம், அண்டை நாடாகிய நேபாளம் மற்றும் அப்படியே சீனாவோட திபெத் பகுதி, இதெல்லாம் பாதிக்கும் மழை பொழிவு இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா மற்றும் ஈரான், ஈராக், குவைத், இதுக்கு தான் நிறைய மழை பொழிவு. பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள், செய்தி வரிசையாக வரும். ஆகவே மழை பொழிவு அந்த நேரத்தில் தான் குளிரும் குறையும். மழை பொழியும் பொழுது குளிர் வருகை குறையும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நிகழ்வு இல்லாமல் நிகழ்வு நீராவியை அனுப்பும். ரெண்டு பக்கம் ரெண்டு சாதகமாக இருக்கும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலும் சாதகமாக இருக்கும், வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் கட்டாயிரும். ஆகவே ரெண்டு பக்கத்தில் இருந்தும் சாதகம் கொடுத்து அது நிகழ்வை தீவிரப்படுத்தும், மழை பொழிவை அதிகப்படுத்தும். ஆக மீண்டும் மழைக்காலம் இருக்கிறது, இடைக்கால குளிர் விலகும். பொறுத்திருந்து பாருங்கள். நான் நிறைய பேர் மழை வேண்டி தான் கிட்டத்தட்ட 55-60% மாவட்டங்களில் மழை ஏரி குளங்கள் நிரப்பலங்கிற ஒரு கவலை. ஒரு 25% பகுதிகளில் இன்னும் தண்ணி கொஞ்சம் கொடுத்தால் போதும் அப்படிங்கிறாங்க. சில பகுதிகளில் 10-15% மட்டும்தான் போதுங்கிறாங்க. ஆனால் மழை வேண்டும் என்று தான் நிறைய இடங்கள் இருக்குது. நம்பிக்கையுடன் இருக்கலாம், மழை வரும், மழை பொழியும். 16-18க்கு அடுத்த அப்புறம் கிறிஸ்மஸிலிருந்து ஜனவரி 26 வரை நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்வெல்லாம் சாதாரண நிகழ்வாக தான் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் கொஞ்சம் உள்ளே முன்னேறும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் கோடியக்கரை முனை ராமேஸ்வரத்தை ஒட்டி தாண்டி இலங்கையை தாண்டி மேலே வரல, குளிரை மட்டும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.